शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ॐ भवाय गुणसम्भवाय शिवताण्डवाय नमो ॐ। ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவர்கள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அகத்தேடல் புறத்தேடல். இதுல எது முக்கியம் எது முக்கியம் இல்ல அப்படின்றத அவங்களுடைய முடிவுக்கு விட்டுறேன். கடைசியா அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம். நம்ம சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு பொம்மைய பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படிதானே? இன்னொரு பொம்மை அப்படி பாக்குறப்ப அதை விட ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த அதாவது அந்த வியக்கும் தன்மை நம்ம கிட்ட நிறைய இருக்கும். அந்த குழந்தை பருவத்துல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு புதுசா ஒண்ணு பாக்குறப்ப எல்லாருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு மனசுல நல்லா தோணும். இது எப்படி ஒர்க் ஆகுது? இது எப்படி இங்க இருந்து இங்க போகுது? அந்த கண்ணுல அந்த பார்வை, அந்த குழந்தை பார்வையில நம்மளால அந்த வித்தியாசத்தை நல்லா பார்க்க முடியும். அவங்களுக்கு அப்படியே ஒரு வியப்பா இருக்கும். அப்படியே சில இந்த யூடியூப்ல எல்லாம் சில குழந்தைங்களோட இத பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டன் ஆயி நின்றுருப்பாங்க. அப்படியே வியந்து அப்படியே அவங்களே ஒரு பொம்மையா மாறி இருப்பாங்க. அப்ப குழந்தைக்கு ஒவ்வொரு பொருளையும் பார்க்கிறப்ப ஒரு வியக்கும் தன்மை இருக்கிறதுனால அவங்களுடைய எனர்ஜி லெவல் அருமையா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இப்ப அந்த வியக்கும் தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இல்லன்ட்டு தானே நம்ம சொல்லணும். இந்த பொம்மையா இது அப்படிதானே, இது எப்படி ஒர்க் ஆகும், இல்லைன்னா இப்படி இருக்கும். அது நம்ம தெரியலன்னா கூட அது தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இப்போ அஹ் ஒரு ஒரு உடல் பலமா இருக்கிறப்பதான் அந்த வியக்கும் தன்மை வருது. அதாவது அந்த உடல் உடல் பலம் நல்லா நமக்கு ஒரு இந்த கிராமத்துல சொல்லுவாங்க தானே, ரத்தம் சூடா இருக்கிறதுனால அவன் இந்த ஆட்டம் ஆடுறான். ரத்தம் சுண்டேறிச்சுன்னா அவனுடைய ஆட்டம் அடங்கிடும் அப்படிம்பாங்க. ஒரு அந்த கிராமத்து பேச்சுவாக்குல. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு உடல் பலம் ஜாஸ்தி இருக்கிறப்ப அத தெரிஞ்சுக்கணும், இத தெரிஞ்சுக்கணும், இத ட்ரை பண்ணி பார்ப்போம், அங்க போவோம், இங்க போவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான். அந்த புதுசா அந்த தெரிஞ்சுக்கிற விஷயத்துல அதுவே அந்த உடலானது வலுவிழந்து போகும் பட்சத்துல அவனுக்கு அந்த வியந்து போகும் தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். அப்ப விரக்தி ஜாஸ்தி ஆகும். விரக்தி ஜாஸ்தி ஆகுறப்ப அடுத்து அந்த மரண பயம் அவனை தொத்திக்கும். சோ இப்படி அவனுக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிருவான். ஓகேயா? அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாது. அந்த வியக்கும் தன்மை நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்கிக்கணும். எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா, பொருள் ரொம்பவே முக்கியம்தான். நம்மளுடைய வாழ்க்கைக்கு, இந்த லௌகீக வாழ்க்கைக்கு பொருளானது மிகவும் முக்கியம்தான். ஆனா அதுவேதான் வாழ்க்கையா? அது மட்டும் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம நிறைய அனுபவத்துல பார்த்திருப்போம். எவ்வளவோ பெரிய பணக்காரனா இருப்பான். சந்தோஷம் இருக்காது. அவனுக்கு ஒரு பெரிய குறை இருக்கும். சோ அப்ப காசு இருந்தா அவனுக்கு சந்தோஷம் இருக்கா அப்படின்னா இல்ல. இப்படிதான் இருக்கு. ஆஹ் சோ அத நம்ம கரெக்டான ஒரு பக்குவத்துல நம்ம அத புரிஞ்சுகிட்டு எது எப்படி இருந்தா நம்மளுடைய சந்தோஷம் பாதிக்கப்படாது, அத நோக்கி நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ளணும். எப்பயுமே ஒரு குழந்தை என்ன பண்ணும்? நிறைய ஒரு விளையாட்டு பொருள் ஒரு இன்னொரு வீட்டுக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு விளையாட்டு பொருள் இருக்குன்னா
அது சட்டுன்னு எடுக்கும். அப்படியே ஒரு கண்ணெல்லாம் விரியும். ஒரு பொருள எடுத்து விளையாடும். அப்புறம் வந்து இன்னொரு விளையாட்டு பொருள் கண்ல தென்படுதுன்னா, இத தூக்கி போட்டுரும். அத எடுத்துக்கும். இந்த பொருள தூக்கி போட்டுரும். அதுக்கப்புறம் அதுக்கு எப்ப தேவைப்படுதோ, அப்போ வந்து அந்த பொருள அது எடுக்கும். இப்படிதான் அதோடைய இது வந்து அதோட தன்ம வந்து அந்த குழந்தையோட தன்ம வந்து இருக்கும். ஸோ, அந்த ஆர்வத்துக்கு காரணமாக இருப்பது எது? உடல் பலம். ஓகேயா? நம்ம எப்பயுமே நம்மளுடைய அந்த ஐம்புலன்களோட கட்டுப்பாட்டிலேயே நம்ம இருக்கிறதுனால, அந்த ஐம்புலன்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த சிற்றின்பத்துல தான் வந்து மனசு ஓடும். சாப்பாட்டு மேல ஆர்வம், தூக்கத்துல வந்து ஆர்வம். இந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். வேற எதுலயுமே மனசு போகாது. ஆனா, இது எல்லாமே அந்த சொன்னோம் இல்லையா? அந்த மாரி ரத்தம் வந்து சுண்டி போகுற சமயத்துல அவ்வளவுதான். "என்னத்தடா வாழ்க்கை" அப்படின்னு ஒரு விரக்தி வந்துருது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எப்ப மரணம் வந்துருமோ அப்படின்ற மாரி அந்த ஒரு பயம் வந்துருச்சுன்னா, வாழ்க்கை வாழ்க்கையாகவே இருக்காது. அதனால நம்மளுடைய நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல படித்தவர்களோட, ஒரு எம்பிஏ படிச்சவங்களோட, ஒரு டாக்டர் படிச்சவங்களோட, ஒரு கலெக்டருக்கு படிச்சவங்களோட, ஐஏஎஸ் படிச்சவங்களோட சேர்ந்தோம்னா நம்ம சிறந்து வாழ்வோமா? வாழ்க்கையை படித்தவர்களோட. ஓகேயா? அந்த வாழ்க்கையை படித்தவர்கள் அப்படின்னா, அவங்க எது அழகு? எது நன்மை பயக்கக்கூடியது? உறவுன்னா என்ன? நட்புன்னா என்ன? நேர்மைன்னா என்ன? மனிதம்னா என்ன? என்ன படிப்புன்னா என்ன? அந்த மாதிரி அந்த வாழ்க்கைய நல்லா படிச்சிருப்பாங்க இல்லையா? எங்க அ எங்க ஸ்விட்ச் போட்டா எங்க லைட் எரியும்ன்னு. அந்த மாதிரி வாழ்க்கையை படித்தவர்களோட நாம நம்மளுடைய இணைப்பு எப்பயுமே இருக்கும் பட்சத்தில், நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த நிலைக்கு நாமளும் உயர்வோம். அதே இந்த புலன்களோட கட்டுப்பாட்டுல இருக்கவங்க கூட நம்மளுடைய சேர்க்கை இருக்கும் அப்படின்னா, அப்படியே தான் நம்மளுடைய இதும் வந்து அப்படியே சுத்தும். அவங்க கூடயே தான் நம்மளுடைய இதும் சுத்தும். ஸோ, அப்ப வந்து இந்த இந்த பக்கம் வந்துர்றோம். அதாவது இந்த சிற்றின்ப வாழ்க்கை, அந்த திரும்பவும் அந்த ஒரு ஒரு கட்டத்துல வந்து விரக்தி, அதுக்கப்புறம் அந்த மரண பயம். ஐய்யய்யோ! இருக்கவும் ஆசையா இருக்கும். ஆனா, அந்த ஒரு மரணம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயம் கூட வந்துரும். நெறைய பேரு விளையாட்டா கூட சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே எங்கேயாவது வீடு கிடைச்சா பார்த்து போயிடுறவங்க எல்லாமும் கூட இருக்காங்க. எப்பனாலும் வந்து அதாவது தன்னுடைய அ வாழ்க்கையை அவங்க கைக்குள்ள வச்சுக்கிற மாரி, ஆஹா நான்லாம் இறந்தே போமாட்டேன். நான் வந்து அப்படியே அ அ டாக்டரோடைய கிட்டலாம் போயி, நான் என்ன கரெக்ட் பண்ணிட்டு, நான் இன்னமும் நல்லா இருக்கணும். அப்படின்ற மாரி வந்து அவங்களுக்கு வந்துருது. சரியா, எனக்கு தான் வந்து என் பசங்க இருக்காங்க, எங்க அக்கா இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க. எனக்கு சுற்றும் முற்றமும் வந்து இவ்ளோ சுற்றம் இருக்கு. காசு இருக்கு. என்ன நல்லா பாத்துக்குவாங்க. யாரும் என்ன பாத்துக்காம இருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு ஆகணும்? கேட்கலாம் நெறைய பேரு. ஆனா 10 பசங்க நமக்கு இருந்தா கூட, ஒரு கட்டத்துல கை, கால் விழுந்துருச்சு அப்படின்னா, யாருக்கானாலும் நம்ம பாரமா தான் இருப்போம். ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? ஆள் போடுவாங்களா நமக்கு பாத்துக்கிறதுக்கு? ஆனா நம்மளுடைய வலியில பங்கு கொள்வாங்களான்னா, இல்லன்னு தான் இன்றைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும். அதுதான் வந்து முகத்தில் அடிக்கக்கூடிய ஒரு உண்மை. அதாவது நம்ம எதிர்லயே அவனும் குருடன், எதிர்ல வர்றவனும் குருடன், நானும் குருடன் அப்படின்ற மாதிரி தான் போற மாதிரியான ஒரு வாழ்க்கையா தான் அது இருக்கும். ஸோ நம்ம யாரையும் எதிர்பார்க்க முடியாது. இதே தான் நம்ம பசங்களுக்கு ஏதாவது அப்படின்னாலும், நம்மளும் வந்து அவங்களுடைய கஷ்டத்திலேயே உள்ள போயி,
ஏதோ வயித்து வலி இருக்கவங்களுக்கு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்றதுனால நம்மளும் சாப்பிடாம இருப்போமா? வேணா 2 நாள் இருப்போம். 3வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அந்த வயிறு போட்டு பெசஞ்சு எடுக்கிறப்ப, ஏதோ ஒரு தண்ணியாவது நம்ம குடிச்சுக்க தானே செய்றோம். இது நெறைய அ இந்த மரணம் சம்பவிக்கும் அந்த வீட்லலாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து, முகத்தில் அடிக்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம, அ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ, நீங்க புறத்தேடல்ல இருங்க. நல்லா காசு சம்பாரிங்க, பணம் சம்பாரிங்க, கார் வாங்குங்க, எல்லாமே இருங்க. ஆனா, இது எதுவுமே நான் கிடையாது. இந்த பொருள் எதுவுமே நான் கிடையாது. ஓகேயா? அந்த ஒவ்வொரு பொருளும் அது நானே கிடையாது. எல்லா பொருளும் என்கிட்ட இருக்கு. ஆனா, எந்த பொருளும் எந்த பொருள் இடத்திலயும் நான் நான் இல்ல. அந்த பொருள் நான் கிடையாது. எந்த பொருளுமே என்னை பந்தப்படுத்தாது. அந்த பொருள் என்னை கலவரமும் படுத்தாது. நான் வேற, அது வேற. எனக்கு தோட்டம் இருக்கு, தொறவு இருக்கு. எனக்கு வந்து 24 மாடி பில்டிங் இருக்கு என் பேருல. அவ்ளோ பணம் வருது. எல்லாம் ஓகே. ஆனாலும் இது நடக்கிறது எல்லாமே நடந்து தான் ஆகும். சோ, அந்த பொருள் வேற, நான் வேற. இந்த உண்மைய வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா தான், அதுக்கு மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும். வள்ளுவர் வந்து ஒரு குறள்ல சொல்றாரு, "நாளென ஒன்றுபோற் காட்டி உயிர் ஈரும் வாளது உணர்வார் பெறின்" அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த ஒவ்வொரு நாளும் காலம் அப்படின்ற கணக்குல நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னா, அது 24 மணி நேரம். அந்த கணக்கு தானே! ஆனா, அது கிடையாது. ஒவ்வொரு நாள் வந்து உன்னுடைய ஆயுளை குறைக்கும் ஒரு உன்னோட உயிரை கட் பண்ணக்கூடிய ஒரு வாள், ஒரு கத்தி அப்படின்னு மண்டையில அடிச்ச மாரி சொல்றாரு. அதனால நீ ரொம்ப கொண்டாடாத, ரொம்ப ஆடாத அப்படின்ட்டு அ அருமையாக திருவள்ளுவர் நமக்கு வந்து நெறைய அறிவுறுத்துறார். அதே மாரி அந்த ஒவ்வொரு நாளையும், "அப்பா! இந்த நாள தள்றதுக்குள்ள நாம படுற பாடு" அப்படின்ற மாரி நம்ம அந்த நாள எடுத்துக்காம அதுதான் சொல்றேன். இந்த நார்மல் வாழ்க்கை வாழ்ந்தா, அந்த மாரி ஒரு நிலை தான் நமக்கு வரும். ஆனா, இந்த மாதிரி நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள போயி, நிறைய நல்ல பண்புகள் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? நல்ல பண்புகள், காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, அந்த பிராணாயாமம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உடலுக்கும், மனதுக்கும் தேவையான விஷயங்கள்ல ஈடுபடுறது, நல்ல மனிதர்களோட சேர்க்கை, இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் தான். அப்ப வந்து அந்த நாள வந்து, "ஐய்யய்யோ! என்னுடைய நாள் குறையுதே!" அப்படின்ற மாரி அந்த பயம், மரண பயம் வராம, இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன், அப்படின்ற மாரி தான் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த மாரி ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா, அப்ப ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, "அங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு எதிர் வீட்ல இருக்கவன், எப்படி அவன் பாருங்க 10 மணிக்கு எந்திரிக்கிறான். எல்லாருக்கும் துரோகம் பண்றான். எல்லாரையும் ஏமாத்துறான். அவன் பாருங்க நல்லா இருக்கான். நம்ம தாங்க இப்படி பயந்து பயந்து சாவுறோம்" அப்படின்னு எவனாவது ஒருத்தன் வந்து பொருத்தி போடுவான். சொல்லிட்டு போங்க தைரியமா. இருந்துட்டு போறான்ப்பா. அவன் சந்தோஷமா இருந்துட்டு போறான். இப்ப என்ன அதுல நமக்கு என்ன கஷ்டம்? அந்த மாரி ஒரு பெருந்தன்மை. அவன் அவன் இருந்தான்னா இருந்துட்டு போறான். அதுல எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான ஒரு குணத்தோட நாம வந்து நம்மள மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கும் பட்சத்துல நெறைய விஷயங்கள் அ நம்மள வந்து தாக்காது. அதாவது அகக்கல்வி அப்படின்னா,
என்ன நிலையானது அது. கண்டிப்பா அகக்கல்வி. அதாவது நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? அகத்தேடல். அந்த அகத்தேடல்ல வர அகக்கல்வியானது, இப்ப நம்ம சொன்ன அத்தனையும், இந்த மனிதம், படிப்பு, நேர்மை, உறவு, நட்பு, அதாவது எது உண்மையான உறவு? இந்த சொந்தம் இதுதான் உறவா? அப்டின்னா அது கிடையாது. எது உறவு? உண்மையான உறவு. உள்ள நீங்க தேட தேட உங்களுக்கு உண்மை நல்லாவே புலப்படும். அகக்கல்வியானது நிலையானது. ஆனா, இந்த புறத்தேடல்ல வர்ற அந்த உலக அறிவு 2 இதா கூட நம்ம பிரிச்சுக்குவோம். ஒண்ணு அந்த அக அறிவு, ஒண்ணு உலக அறிவு. உலக அறிவுனா அந்த பணத்தை, செல்வம், இந்த செல்வாக்கு எல்லாத்தையும் குடுக்கறது. ஆனா, அதெல்லாம் வேணும் தான் வாழ்க்கைக்கு. அத வச்சுக்கிட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க போயி அடிமையாகிரக்கூடாது. ஆனா, அத செம்மைப்படுத்திக்கிட்டே நம்மளுடைய அகத்துல முன்னேறிக்கிட்டே போகணும். ஸோ, அந்த பொருட்களோட அந்த புலனுணர்ச்சிக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. போனோம்னா, நம்ம அதுல மாட்டிக்கிட்டு எழும்பவே முடியாத அளவுக்கு விழுந்துருவோம். ஸோ, நீங்க உலக வாழ்க்கைய அனுபவிங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாரியே கிடையாது. எப்படி ஒரு குழந்தை ஒரு பொம்மைய விளையாண்டுட்டு, அத தூக்கி எறிஞ்சிருதோ, இல்லன்னா அத ஒதுக்கி வச்சிருதோ, அந்த மாரி அத தள்ளி வச்சிருங்க. அவ்வளவுதான். ஆனா, இந்த அகக்கல்வியும், இந்த அக அறிவும் தான் ரொம்பவே முக்கியம். அப்ப உங்களுக்குள்ள அந்த தெளிவு வரணும். என்ன? நான் வேற, இந்த பொருள் வேற. நான் சேர்த்தது தான் இந்த பொருள். ஆனா இந்த பொருள் எதுவும் என் கூடயே வர்றது கிடையாது. இந்த பொருள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தான் போப்போறேன். அது ஓகே. அதுதான் அதுதான் உண்மை. அப்படின்னு நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கணும். பரம் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை தான் அந்த பரம். அபரம் அப்படின்னா, என்னுடன் சேர்த்து இருக்கும் பொருள். சோ, அததான் பராபரம்ன்னு கூட நம்ம இறைவனை சொல்லுவோம். சோ, நீங்க ஒரு பரமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். பராபரம் அப்படின்னா 2மே சேர்ந்து இருக்கிறது. ஆனா, தனித்தனியாக இருக்கணும். சோ, நம்மளுடைய மனநிலை செழித்த மனநிலையாக இருக்கணும். அப்ப உங்களுடைய மனநிலை செழிப்பா இருக்கும் பட்சத்தில் எதையும் பந்தப்படுத்தாது. யார பத்தி எத சொன்னாலும் நம்மள அது தாக்காது. நம்மளையும் அந்த மனசு மாத்துறதுக்கான விஷயங்கள் நம்மள அணுகுறப்ப, அத அப்படியே நம்ம புறந்தள்ளிருவோம். அடுத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமையும் படமாட்டோம். ஐய்யய்யோ! அவன் இப்படி நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லயே ஏதாவது சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம பார்க்குறோம். அத பத்தியே நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம். ஓகே. அவன் அவன் இருந்தானா இருந்துட்டு போறான். அதனால ஒண்ணுமே இது கிடையாது. அப்படின்ட்டு வெளி வார்த்தைக்கு இல்ல. நம்ம சொல்றது உள்ள. அது எப்ப நமக்குள்ள வரும்? இறையாற்றல் நமக்குள்ள இருக்கிறப்ப தான், அந்த அந்த ஒரு செழித்த மனநிலை நமக்குள்ள வரும். அந்த இரையாற்றலோட தன்மைய பார்த்து நம்ம வியப்போம். எப்படி ஒரு குழந்தை ஒரு பொம்மைய பார்த்து பார்த்து வியக்குதோ, அந்த மாரி நீங்க ஆன்மீக பாதைக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வியக்கிறதுக்கு அளவே இல்லாம இருக்கும். நம்ம இப்ப படிச்ச ஒரு யோகியின் சுயசரிதத்துல கூட எத்தனை ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் படிச்சதுல அத்தனை திருப்பங்கள். அத்தன வியந்திருக்கும். இப்படி நடக்குமா? என்னடா இதுல இப்படி இப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த மாரி நம்ம ஆன்மீக பாதைக்குள்ள நம்ம போகுறப்ப, அவ்வளவு ஒரு வியக்கும் தன்மை வரும். அவ்வளவு வியப்பு இருக்கும். அவ்வளவு அவ்வளவு ஒரு செல்வம் உள்ள கொட்டி கிடக்கு. ஆஹான்னு வியந்துகிட்டே இருக்கலாம். நம்ம எனர்ஜியாவும் இருக்கும். ஆனா, அதே புற வாழ்க்கையில நம்ம சோர்வாயிருவோம். கொஞ்ச நேரத்துல ஒரு விஷயத்துல ஈடுபடுறப்ப நம்ம சோர்வாகும். ஆனா, இறை இறையாற்றலுக்குள்ள நம்ம உள்ள போகுறப்ப, நம்ம அந்த வியந்து, வியந்து, வியந்து அதுக்குள்ள அனுபவிச்சு, அனுபவிச்சு, அனுபவிச்சு உள்ள போகுறப்ப, அதோடைய அதோடைய அது என்னது? ஒரு
ஒரு சாப்பாட்டு பொருளை சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோடைய ருசிய கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள போய் அந்த இரையாற்றலை அனுபவிக்கிறதுங்களுக்கு தான் தெரியும். அதை தொடுறவங்களுக்கு தான் தெரியும். ஆஹா, இதையா நான் மிஸ் பண்ணேன், இதையா நானு இல்லைன்னு நான் நினைச்சேன் அப்படின்ட்டு. இன்னொரு உண்மையையும் நம்ம எடுத்துக்கணும். பகவத்கீதையில கூட இந்த இது சொல்லப்பட்டிருக்கும். இன்று எது உன்கிட்ட இருக்கோ அது நாளைக்கு இன்னொருத்தரோடது இல்லையா? இன்னைக்கு எது ஒரு பொருள் உன்னுடையதோ அது நேத்து இன்னொருத்தருடையதா இருக்கும். இன்னைக்கு அது உன் கையில இருக்கு. நாளைக்கு அது வேற ஒருத்தர் கையிலயும் போகும். இதுதான் உண்மை. இத நம்ம அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். என்கிட்ட இந்த வீடு இருக்கு. நான் யாருக்கும் எழுதி வச்சுக்க மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் நானே தான் வச்சிருப்பேன். என்கிட்ட இவ்ளோ ஜாமான் இருக்கு. இது அத்தனையும் என்னோடது. இது அத்தனையும் என்னோடது. யாராவது ஒரு ஆள் நம்ம காட்ட முடியுமா? இது என்னது, என்னது, என்னதுன்னு வச்சுக்கிட்டவங்க யாராவது ஒரு குண்டு மணியாவது கொண்டு போனாங்களா? பட்டினத்தார் காதர்ந்த ஊசியும் வாராது கடைக்கண்ணிற்கு அப்படின்ன மாதிரி, ஒரு காது அறுந்து போன ஊசி, குப்பையில போடுற ஊசிய கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஆனா இந்த புற தேவைக்காக நம்ம சேர்க்கிற பொருள் தப்புன்றது இங்க எதுவுமே கிடையாது. அது கூட உங்கள பந்தப்படுத்திக்காதீங்க அப்படின்றதுதான். ஓகே, ஒரு லைஃப், இந்த உடலுக்கான ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க. அது அதுதான் நீங்க அப்படின்ற மாரி உங்கள கொண்டு போய் அதுல நீங்க சொருகிக்காதீங்க. அப்ப அது தொடர்பாக சில விஷயங்கள், சில அ அந்த விரக்தி, அந்த மரண பயம், என்ன வாழ்க்கை ஆட்டமா ஆடியிருப்பாங்க. நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, வயசுல ஆடாத ஆட்டம் இருக்காது. ஆனா, அந்த கடைசி காலத்துல படுற பாடு நெறைய நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்மளுடைய அனுபவங்கள்ல. இது ஏன்? ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமே, நம்ம திருந்துறோமா? அது அவனுக்கு வந்தது. எனக்கு அப்படியெல்லாம் வராது. நான்லாம் யாரு? அப்படின்ற மாரி அந்த வடிவேல் காமெடி மாரி தான் நம்மளா நம்மள நெனச்சுக்கிறோம். ஆனா, பொடேர்ன்னு நமக்கு மண்டையில உழுவுறப்ப தான் நமக்கும் அது தெரியுது. ஒரு கை தட்டுறோம். ஓகேயா? எல்லாருமே அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 கைய தட்டுற மாரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேயா? நான் ரெடின்னு சொல்றப்ப எல்லாருமே இந்த 2 கையும் சேர்த்து ஒரு சத்தம் வர்ற மாரி தட்டுங்க. தட்டியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப இந்த 2 கையும் இப்ப நீங்க பார்க்கலாம். இதுல எந்த கையில அந்த சத்தம் இருந்துச்சு? உங்க 2 கைகள்ல எந்த கையில அந்த சத்தம் இருந்துச்சு? அந்த சத்தம் 2 கையில இருந்துச்சா? இல்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, அந்த இடத்துல இருந்துச்சா? சரி, எங்கேயோ இருந்துச்சு. சரி, அந்த சத்தம் வந்துச்சே, இப்ப அது எங்க போச்சு? இதுக்கெல்லாம் யாரும் விடை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அந்த சத்தம் ஏற்கனவே பிரபஞ்சத்துல இருந்ததுதான். நம்ம தட்டுறப்ப நம்ம கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். திரும்ப அது எங்க போச்சு? அது எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போச்சு. அந்த பிரபஞ்சத்தோட கலந்துருச்சு. சிம்பிள். இதுதான் லைஃப். எங்க இருந்து வந்துச்சோ எல்லாமே அங்கதான் அது போகுது. எதுவும் நாம கொண்டு வரல. இங்க இருந்தத தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப நீங்க இங்க இருந்தத தானே அனுபவிக்கிறீங்க. அப்ப அத குடுத்துட்டு தானே போணும். எதுவுமே உங்களோடது கிடையாது தானே. அத குடுத்துட்டு தானே போகணும். அது எப்படி உங்களோடதுன்னு, இது என்னது? இது என்னது? இது என்னதுன்னு எப்படி சொல்ல முடியும்?
அது நியாயமே இல்லையே. சரி, ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிற மாதிரி 2 நாள் நான் ரூம் எடுத்தையா, அந்த 2 நாளைக்கு அந்த ரூம் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவ்வளவுதான். அந்த 2 நாள் நீங்க அத உங்க ரூமா வந்து பாவிச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய உள் மனசுல தெரியும் தானே, அது என்னோடது கிடையாது. நான் அத வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கேன். 2 நாள்ல அது என் ரூம் கிடையாது. நீங்க தங்குறப்ப கூட அத அனுபவிப்பீங்களே ஒழிய, அது அது என் ரூம் தான். அது என்னுடைய உடைமை அப்படின்னு உங்களுடைய மனசுல அது கண்டிப்பாக விழவே விழாது. 2 நாள் தங்கியிருக்கேன். தங்கி தான் இருக்கேன். இந்த உண்மை வந்து உங்களுடைய உள் மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி பொருட்களோடையும் இத நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்படின்னு நீங்க தெளிவா அத எடுத்துக்கும் பட்சத்துல, அது வந்து உங்கள தாக்காது. அதே மாரி திருவள்ளுவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. ஆ "வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்" அப்படின்ட்டு. அதாவது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த அகக்கல்வியில சிறந்து இருக்கணும். அதுதான் இந்த எப்படி இருக்கணுமோ, அதான் காலையில எந்திரிக்கிறது, ஆ ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை, அடுத்தவங்களுக்கு உதவும் மாரியான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு செழித்த மனநிலைமையோட இருக்கும் வாழ்க்கை அவசியம். நீங்க காசு சம்பாரிக்கலாம், ஒரு குடும்பத்துல இருக்கலாம். ஓகே. அது எல்லாமே இருக்கட்டும். இதுவும் இருக்கணும். அது ஒரு 50%னா, இது ஒரு 50% இருக்கட்டுமே! அதுக்கான தேடுதல்ல இருப்போம். அதையும் ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாரி இருக்கிறவன் தெய்வத்துக்கு சமமானவன் அப்டின்ட்டு தெய்வ புலவரான திருவள்ளுவர் நமக்கு சொல்றாரு. ஓகேயா? அந்த தெய்வத்தன்மை அப்டின்றது அங்க இங்க என்னத்த குறிப்பிடுது? படைக்கும் ஆற்றலையே வந்து குறிப்பிடுது. 2 புலன்கள்லயே 2 புலன் சொல்லுவாங்க. ஒண்ணு இறுக பற்றும் புலன், இன்னொன்னு சென்று பற்றும் புலன். நமக்கு இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து அதையே வந்து 2ஆ வந்து பிரிச்சு சொல்லுவாங்க. அந்த இறுக பற்றும் புலன் அப்படின்றது இருந்த இடத்துல இருந்தே, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் காதுல விழுகுது. என்ன வாயில வந்து உங்களுக்கு யாராவது ஏதாவது வைக்கிறாங்க. ஏதாவது சாப்பாட வைக்கிறாங்க. நம்ம முழுங்குறோம். அதே மாரி மூக்குல வந்து காத்து படுது. இல்ல ஏதோ ஒரு வாடப்படுது. இது எல்லாமே இறுக பற்றும் புலன்ல வந்து அந்த பிரிவுல வருது. ஆனா, இந்த சென்று பற்றும் புலன்ல வந்து கண்ணு தான் வருது. ஓகேயா? கண்ணு தான் மனதோட வாசலாக இருக்கு. முதல்ல வந்து நம்ம அடக்க வேண்டியது இந்த கண்ண தான். சோ இந்த கண்ண அடக்கிட்டோம் அப்டின்னா, எல்லாத்தையுமே நம்ம அடக்கிரலாம். படிப்படியாக நம்ம ஒவ்வொன்னத்தையும் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துரணும். ஒவ்வொரு பொருளையும் நம்ம வியந்து பார்த்து, அனுபவிச்சுட்டு அப்படியே வந்துருவோம். அதுதான் வந்து புற வாழ்க்கையா வச்சுக்குவோம். ஆனா அக வாழ்க்கை அப்படின்றது இந்த அன்பு, பண்பு, பணிவு, அடக்கம், அதுக்கப்புறம் அந்த நல்லதை நினைவு கூறுதல். இந்த மாரி நெறைய விஷயங்கள இந்த நம்மளுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும். ஓகேயா? நமக்கு தெரியாம நெறைய விஷயம் வாழ்ந்துட்டோம். ஓகே. தெரிஞ்சு செய்யல நம்ம. தெரியாம நம்மளுடைய வாழ்க்கையோட பெரும் பகுதிய வேஸ்ட் பண்ணிட்டோம்னு கூட நம்ம வச்சுக்குவோமே. ஆனா, இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது நம்ம இந்த மாரி விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுத்திக்கிறப்ப, அந்த வாழ்க்கையை நம்மளால மீட்டெடுக்க முடியும். எந்த பயமும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம நம்மளால வாழ முடியும். சோ, இந்த மாரி இந்த ஒரு சுகப்பாதையில நாம இருக்கிறத நம்மளால உறுதி செஞ்சுக்க முடியும். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கும் வந்து இவங்க அப்படி சொல்லிருவாங்களோ, நமக்குள்ளேயே ஒரு அருமையான ஒரு அ இது வந்துரும். அந்த ஒரு நிலைக்கு வர்றப்ப, நெறைய விஷயங்கள் உள்ள மாற்றம் ஏற்படும். அப்ப யாருக்கும் நம்மளால வந்து பயப்பட வேண்டிய நம்ம தான் ஒரு நேர்மையான ஒரு பாதை, ஒரு செழிப்பான ஒரு மனநிலை, இந்த மாதிரி விஷயத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு அருமையான ஒரு இதுல இருக்கிறோம். அப்ப எதுக்கும்
அந்த இதுக்கும் பயப்படாம அந்த இத வந்து அந்த சுகமான ஒரு பாதைய நம்ம உறுதி செஞ்சுக்கணும். ஏதோ வயசானதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஆள் வச்சு பாத்துக்கிறாங்க. இல்ல ஏதோ நம்மள கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளிடுறாங்கய்யா. இதெல்லாமே நம்ம பயப்பட வேணாமே! நம்ம நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா மாறி இது இந்த அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றது, அடுத்தவங்களுக்கு ஒரு அ தேவையான விஷயங்கள் பண்றது, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மூக்க நுழைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே வந்து வேண்டாம, இது நல்ல விஷயங்களோட நல்லவர்களோட சேர்க்கை. முதல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது நீங்க ஒண்ணு படிச்சீங்கன்னா அப்படின்னா கூட வந்து சத்சங்கம்ன்னு சொல்லுவாங்க. அத அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிறது. அந்த சத்சங்கம் அப்படின்னாலே வந்து, அந்த மேம்பட்ட மனிதர்களுடைய இணைப்பு அப்படின்றது தான். ஸோ நம்மளுடைய இணைப்பு முழுக்கவே நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், நல்ல வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க கூட நம்மளுடைய இணைப்பு இருக்கிறப்ப, நாமளும் ஒரு கட்டத்துல வந்து அந்த மாரி ஒரு நிலைக்கு தன்னால உயர்ந்து வருவோம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய இந்த அகமும், புறமும் எங்க இருக்கு? நமக்குள்ள தான் இருக்கு. அது எங்க இருந்தும் நீங்க போய் தேடி எடுக்கவும் முடியாது. இது 2மே நமக்குள்ள தான் இருக்கு. எப்படி சொர்க்கமும், நரகமும் நம்மகிட்ட தானே இருக்கு. அதே மாரி அகமும், புறமும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா, மெயினா வந்து நம்மள படைக்கிறப்ப கடவுள் வந்து சொர்க்கத்த மட்டும் தான் படைச்சு உங்கள அனுப்பியிருக்காரு. நாம தான் நம்மள சுத்தி இருக்கிறதுல தப்பும், தவறுமா பண்ணி நரகத்த உண்டு பண்ணிக்கிறோம். ஒரு தெளிவான ஒரு நீரோடை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அவ்ளோ தெளிவா இருக்கு தண்ணி. அப்படியே ஸ்படிகம் மாரி இருக்கு. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு. தெளிவா இருக்கு. முகம் கண்ணாடி மாரி தெரியுது. ஆனா, நமக்கு நம்மளுடைய கால விட்டு அத நல்லா கலக்கி அழுக்காக்கலாம். அப்படிதான் அப்படிதான் படைக்கிறப்ப இறைவன் வந்து இப்படிதான் படைச்சு தான் அனுப்பியிருக்காரு. ஸோ, இந்த நரகமாக்கிக்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம் தான். நீங்க ஒரு நேர் வழியில எத நீங்க கத்துக்கணுமோ, எத வந்து நீங்க கத்துக்கிட்டு, ஒரு நல்ல செம்மையான ஒரு பாதையை, ஒரு சுகமான பாதையை அமைச்சுக்கணுமோ, அத தான் நீங்க அமைச்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு பூ மாரி. அதே சமயத்துல இந்த ஆத்திரம், கோபம், அகங்காரம், இந்த வாழ்க்கை வந்து நம்ம வந்து இந்த முள் புதர்ல போயி நம்ம மாட்டிக்கிற மாரி. பூவுல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, பூவுல படுத்தா கூட உங்களுக்கு அப்படியே அந்த பஞ்சு மெத்தைய விடவே ரொம்பவே நல்லா இருக்கும். அதே ஒரு முள் புதர்ல, முள்ளு மேல படுத்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளா நமக்கு ஆப்பு வச்சுக்கிறோம். அதுதான் வந்து நடக்குது. எவ்வளவுக்கா நம்ம மாத்திக்கிறோம். இல்லையா? எவ்வளவோ விஷயத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒருத்தர் வந்து இருக்காரு. காலையில வந்து நீங்க 4 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும். எந்திரிச்சு குளிக்கிறீங்க. உங்களுடைய காலை கடன்கள எல்லாம் முடிக்கிறீங்க. 4 மணிக்கு பிரபஞ்ச பேராற்றல் அருவியா கொட்டுது. அந்த அந்த இதுல வந்து நீங்க உங்களுடைய எக்ஸர்சைஸ் பண்றீங்க. உங்களுடைய எல்லாமே வந்து பண்ணிட்டு தியானம் பண்றீங்க. அந்த தியானம் எல்லாம் பண்றப்போ உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான நிலைக்கு நீங்க மாறுவீங்க. அதெல்லாம் சொன்னா யாராவது கேட்பாங்களா? வேணா கேட்பாங்க 2 நாள் கேட்பாங்க. ஐய்யய்யோ! எனக்கு காலையில அப்பதான் தூக்கமே அதுவரைக்கும் முழிச்சிருந்தேன். அப்பதான் தூக்கம் வருது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்யா. இதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்ட்டு அதுலருந்து வெளிய வந்துருவாங்க. சோ அந்த ஒரு பாதைக்கே அவங்களுக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றல்னா என்னன்னு தெரியறது கிடையாது. இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறது இவ்வளோண்டு ஒரு சின்ன ஸ்பூனு. அங்க அந்த பிரபஞ்ச பேராற்றல்ன்றது இவ்ளோ பெரிய அண்டா. அந்த அண்டாக்குள்ள தான் இந்த இத்தன நூத்துக்கணக்கான ஸ்பூன போடலாம் அப்டின்ற இது கூட இவங்களுக்கு யாருக்கும் தெரியறது கிடையாது. அதுல போய் நீங்க இது பண்ணீங்க அப்டின்னா, எல்லாமே உங்களுக்கு நெறையும். அற்புதமா இருக்கும். ஆனா தெரியறது கிடையாது. அதே நீ 4 மணிக்கு வந்து இன்னைக்கு அவன் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஐடி ஆபீஸா இருக்கும். அங்க வந்து அவனுக்கு வந்து நமக்கு நைட்டுன்னா அவங்களுக்கு பகலா இருக்கும்.
இங்க நீ 3 மணிக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மெயில் போடு அப்டின்னா, ரூ. 1,00,000 உனக்கு சம்பளம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் எந்திரிச்சு போடுவான். 2 மணிக்கு எந்திரிக்க சொன்னா கூட எந்திரிப்பான். ஓகே. அதுவும் தேவதான். அது வேண்டாம் அப்டின்றது கிடையாது. ஆனா, இதுவும் எவ்ளோ முக்கியமோ, அத விட இது அ அதுங்கிறது இந்த சத்சங்கம்ன்ற மாரி பெரிய மனிதர்களோட ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க போட்டு அழுத்துவாங்க. இல்ல, இல்ல வரல நீ. இல்ல, இல்ல 4 மணிக்கு எந்திரிக்கிற. நீ இங்க வந்து எனக்கு எந்திரிச்சு ஃபோன் அடிக்கிற. இந்த மாரி பண்ற, அப்படி பண்றன்னு உங்களுக்கு அந்த பிரஷர நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கும் வந்து வந்து மாறிரும். அழகா வாழ்க்கை வந்து பூந்தோட்டமாக மாறும். அந்த அழுத்தம் வந்து அப்போதைக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் சொர்க்கமாக இருக்கும். உங்கள சுத்தி அந்த சொர்க்கத்த நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு அந்த நீ வந்து நம்ம கை என்னன்னு உண்டு பண்ணி நம்ம ஏன்னா நம்மகிட்ட சொர்க்கத்த தான் இருக்கு. சோ அந்த சொர்க்கத்த தான் விடணும். நரகத்த கைமாத்தக் கூடாது. தான் கைமாத்தி விடணும். எப்படி ஒரு எல்லாருக்குமே தெரியும் வைரம் எப்படி உண்டாகுது அப்படின்ட்டு. அந்த ஒரு கரியானது பூமிக்கு அடியில ஆழத்துல இருக்கிறப்ப, அது மேல பிரஷர்ன்ட்டு அந்த அழுத்தம் வர்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா அது வைரமாக மாறுது. அப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தம் வர்றப்ப அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான பாதைக்கான அழுத்தத்த அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 2 நாள் கஷ்டமா இருக்கும். முதல்ல அடிக்கிறப்ப தான் வலிக்கும். அப்புறம் சொரணம் போயிரும். அந்த மாரி எடுத்துக்கோங்க. 2 நாள் கஷ்டமா இருக்கும். 3வது நாள்ல இருந்து பழகிரும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் அதுல கிடைக்கிற பெனிஃபிட் வந்து என்ன அப்டின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க விட மாட்டீங்க. நீங்க அடுத்தவங்க நான் எனக்கு இப்டி கிடைச்சுச்சு அப்டின்றத வந்து நீங்க சொல்றதுக்கு வந்து நீங்க வந்து நெறைய பேருக்கு சொல்லலாம். ஒரு கத சொல்லி முடிக்கிறேன். ஒரு பையன் வந்து அவங்க அப்பா நான் வந்து என் வாழ்க்கையில வெற்றி அடையணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது எனக்கு ஐடியா குடுங்க அப்டின்ட்டு. அவரு ஒண்ணுமே சொல்லல. சரின்ட்டு வா அப்டின்ட்டு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அ அந்த கோழி எல்லாம் மூடி வச்சிருப்பாங்க இல்லையா? அம்பாரமா அது என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாரி 2, 3 இது வந்து மூடி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் திறந்து விட்டுறாரு. எல்லாம் திறந்து பறந்து ஓடுது. பறந்துனோனே இந்த கோழி போய் கடுப்புனாலும் கடுப்பு. சும்மா இருந்த கோழிய தொறந்து விட்டுட்டு எல்லாத்தையும் போய் பிடிக்க சொல்றாரே அப்டின்ட்டு போயி தடவுறான். ஒரு கோழியும் பிடிக்க முடியல அவனால. வந்து ரொம்பவே அலுப்பா வந்து அவங்க அப்பாட்ட சொல்றான். இல்லப்பா ஒரு ஒரு கோழிய கூட என்னால பிடிக்க முடியலப்பா." அப்படியா? சரின்ட்டு மறுநாள் என்ன பண்றாரு, அதே மாரி எல்லா கோழியும் அடைஞ்சிருக்கு. திரும்பியும் காலையில வந்து திருப்பியும் அதே மாரி திறந்து விட்டு, "இந்த பாரு அந்த ஒரு ப்ரவுன் கலர்ல ஒரு கோழி இருக்கு பாத்தியா? அத போய் புடிச்சுட்டு வா" அப்படிங்கிறாரு. சரின்ட்டு இவன் அந்த ப்ரவுன் கலர் கோழியவே குறி வச்சு, அது பின்னாடியே ஓடுறான். அந்த கோழியும் என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல வந்து டயர்ட் ஆயிருது. சோ இவன் அந்த ஒரே ஒரு கோழிய தொடர்ந்து போனதுனால, அந்த கோழி கொஞ்ச நேரத்துல இவனும் அது கூடயே போயி பின்னாடி பிடிச்சுட்டு வந்துடுறான். இதுதான்ப்பா வாழ்க்கை. உன்னுடைய இலக்கு சரியா எதன்ட்டு நீ நிர்ணயிச்சுக்கிறியோ, அது வந்து வெற்றிய குடுக்கும். நீ பல இதுலயும் உன்னுடைய இலக்க வச்சிருந்த அப்படின்னா, உன்னால ஒண்ணுத்தையும் பண்ண முடியாது. அப்படின்ட்டு சொல்றாரு. ஆ இந்த இன்னொன்னு இந்த இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன் நானு. ஒரு அ மூவி. ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் அப்டின்ட்டு. ஆ அது என்ன அப்டின்னா, ஒரு படம்.
அந்த குணா குகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கொடைக்கானல்ல. அந்த பள்ளத்தாக்குல அந்த ஒருத்தர் விழுந்துட்டாரு. அத வந்து ரியல் ஸ்டோரியா ஒரு கேரளாக்காரர். அத வந்து படமா எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அந்த நிஜமா யாரு விழுந்தாங்களோ, அவங்கள வந்து பேட்டி எடுத்தத நானு பார்த்தேன். அப்ப எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்கப்ப தான் ஒருத்தர் வந்து தவறி விழுந்துட்டாரு. விழுந்த உடனே என்ன உங்களுடைய அனுபவம் எப்படின்ட்டு அவர கேட்கறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு இதுக்குள்ள விழுந்துட்டேன். விழுந்த உடனே உடம்பெல்லாம் சரியான வலி. நல்லா அடிபட்டுருந்துச்சு போல இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னமோ கத்துறான். பயங்கரமா கத்துறான். எனக்கு கேக்குது. ஆனா மூளைக்கு அது வந்து ரீச்சே ஆகல. கேட்கறது தெரியுது. என்னால செயல்பட முடியல. அது மூளைக்கும் ரீச் ஆகல அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நேரம் கிடக்குறேன். அப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என் பேரு சொல்லி கூப்பிடுறான். அப்ப எனக்கு வந்து ஆ கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னுடைய மூளை வந்து வேல பார்க்க ஆரம்பிச்சுருச்சு. சரி, அப்ப நீ நடுப்புற என்ன பண்ணிட்டு இருந்த? அப்டின்ட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அப்டின்ட்டு கேட்கறான். அந்த இன்டர்வியூ எடுக்கிறவரு. அதுக்கு அவன் சொல்றான், "இங்க பாருங்க, எனக்கு வந்து நான் ஒரு பெரிய நாத்திகன். கொஞ்சம் கூட கடவுள் பக்தின்றது கிடையாது. ஆனா, அந்த அந்த விழுந்த பட்சத்துல இருந்து, எனக்கு கொஞ்சம் சொரணம் வர ஆரம்பிச்சதுல இருந்து, வேண்டாத தெய்வம் கிடையாது. என்ன வந்து அந்த தெய்வம் தான் காப்பாத்திருக்கு." இதோட வந்து ஒரு பெரிய இதே வந்து உண்மையா நடந்த சம்பவத்த பார்த்தத நான் சொல்றேன். வாழ்க வளமுடன். நம் வாழ்க்கை நம் கையில்.